அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே அந்த பெயரை சொன்னாலே மனசில் ஒரு குதூகலம் ஏற்படக்கூடிய, தைரியம் ஏற்படக்கூடியது, தடைகள் எல்லாம் நீங்கக்கூடியது, பூர்ணமான மங்களம் ஏற்படக்கூடிய, நித்திய கல்யாண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஹனுமான். நேற்றுக்கு நம்ம ஹனுமானுடைய இதை பார்த்தோம், ஹனுமானுடைய சரித்திரத்தை பார்த்தோம், எப்படி பிறந்தார் எப்படி வந்தார்னு. அதுவும் அந்த சரித்திரம் யார் சொல்கிறா ஹனுமானை பற்றி அப்படின்னா, வெரி குட் வெரி குட், அகஸ்தியர் ராமருக்கு சொல்கிறார். எப்போ சொல்கிறார் ராமருக்கு? என்ன பண்ணுறா அப்படின்னா, பட்டாபிஷேகம்லாம் முடிச்சுட்டோ நைட்டு டின்னருக்கு போகிறா. எல்லாரும் டின்னருக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் எல்லாரும், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றா. இதெல்லாம் வருது, டீட்டெயில்ஸ்லாம் வருது, யாரெல்லாம் உட்காந்து. அல்ல ஹனுமானும் இருக்கார். அதில் ராமர் கேட்குறார், என்ன கேட்குறார்? இந்த ராவணனையும் வாலியையும் இந்த ஒரு பயலாலேயே அடிக்க முடியுமே, அப்புறம் ஏன் இவன் சைலண்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தான் அப்படின்னு கேட்குறார். கேட்டேன்னு அப்படின்னு கேட்ட உடனே அகஸ்தியர் மொத்த ஹனுமான் பிறந்ததோடைய விற்த்தாந்தம், அவருடைய சக்திகள் எப்படி தேவதர்கள்லாம் அவருக்கு அனுகிரகம் பண்ணா, அப்புறம் அந்த சக்தியினால எப்படி லூட்டி அடித்தார் அவர் ஆசிரமத்தில். அதுக்கப்புறம் அந்த சக்தியெல்லாம் மறந்து போகட்டும்னு பிருகுமுனி சாபம் கொடுத்த உடனே அப்புறம் எப்படி அவர் பரமசாந்தமாக அதே முனிகளுக்கு சேவை பண்ணி ஞானத்தில் மேலோங்கி ஆனார் அப்படிங்கிற அந்த ஹோல் விஷயத்தை நேற்றுக்கு பார்த்தோம். இதில் முக்கியமாக எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, வாலியை ஏன் ராமரே ஆஞ்சநேயரே அடிக்கலை சுக்ரீவனோட? அனுமருக்கு தெரியாது, தனக்கு சக்தி இருக்குன்னே தெரியாது. தானும் ஒரு சாதாரண வானரம், எல்லா வானரமும் ஓடினா அது கூட இவரும் கொஞ்சம் ஓடுவார், அவ்வளோதான். அப்படி இருந்தார். சரியா? அந்த மாதிரி ரிஷமுக பர்வதத்தில் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் அபரிமிதமான மைத்திரத்தை ஏற்படுத்தினதுக்கு ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கு. ராமாயணம் எடுத்துண்டு அதில் என்னெல்லாம் சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ராமாயணத்தினுடைய டோட்டல் சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய எல்லா இம்பார்ட்டண்ட் லிங்க்லேயும் ஹனுமான் இருப்பார். அதோடைய ஃபஸ்ட்டு லிங்க் சுக்ரீவனும் ராமருடைய மைத்திரம். அவன் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஸ்னேகம், அதாவது இப்போ என்னன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்களேன். உங்களை கூட்டின்னு போகிறேன் ஒருத்தரை பார்க்கறதுக்கு, என்னோட ஒருத்தரை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன, அவர் ஒரு மாதிரி ஏதாவது லொடன்னு பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு வச்சுக்கோயேன். இப்படி நான் உங்களை சொல்லி கூட்டின்னு போகிறேன்னாக்கா, அவரை பார்த்த உடனே நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரைட், ஓகே, புரியுதா? ஸோ நீங்கள் ஒரு பர்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பர்சனை பற்றி நீங்கள் உங்கள் மனசில் என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கேல், என்ன ஐடியா வச்சிருக்கேலுங்கிறத பொறுத்து அந்த பர்சனோட ஏற்படக்கூடிய உறவு அமைய போகுது. இப்போது ராமனுக்கு சுக்ரீவனை பார்த்த உடனே நெஞ்சில் அந்த ஒரு சக்கியம் ஸ்புரிச்சுண்டு வருதும், சுக்ரீவனுக்கு ராமனை பார்த்த உடனே அப்படியே மனசில் சக்கியம் ஸ்புரிச்சுண்டு வருது. அப்படின்னா இந்த சக்கிய பாவம் அப்படிங்கிறதுனுடைய சோர்ஸாக இருந்தவர் ஹனுமான். அதனால ஹனுமானை உபாசிக்கிறவா உலகத்தில் யாரையுமே வெறுக்கக்கூடாது, ஐ ஹேட் யூ சொல்லக்கூடாது. ஓகே, போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கா அதெல்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைகள் தான் அப்படி பண்ணுவா, பெரியவா அப்படி கிடையாது. பெரியவா சிம்பிள், இனிமேல் சாகிறது மட்டும் வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன். என்ன ஒரு பீஷ்ம சபதம் இல்லை, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரேன்னா பாரு, வரமாட்டேன்டா, இது சத்தியம். இன்னும் சத்தியம் இல்லை, அதெல்லாம் சத்தியமா? அதெல்லாம் வெறுப்பு காட்டுறதுன்னு பேர். அப்போ ஆஸ்திகனா இருக்கக்கூடியவன், பக்தனாக இருக்கக்கூடியவன் எப்படி முன்னூத்தர் மேல ஒரு வைரம் வர முடியும்? எதுக்கு இது சொல்றேன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில சொல்றது, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையே வச்ச. நம்ம இடத்துல மைத்திரம் இருக்கணும்ன்றார். ஆனா ஒரு படி மேல
சின்ன திருவடி எப்படி இருக்கார் அப்படின்னா, அவரை தொட்டா அவர்னால மைத்திர பாவம் நமக்குள்ள உற்பத்தி ஆகும். மைத்திரத்தினுடைய ஒரு ஊற்றாக ஹனுமான் இங்க இருக்காருன்னு தெரியறது. அதனால ஏதாவது பழைய ஃபேமிலி சண்டை கிண்டெல்லாம் இருந்ததுன்னா ஒரு தடவை போய் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு, அதில் வேற ஒரு கம்பேரிசன், அது இந்த ஆஞ்சநேயர் கோயில்லாம் ஒன்றும் அந்த ஆஞ்சநேயர் அப்படிலாம் ஒன்றும், உங்கள் மனசுக்குள்ள ஆஞ்சநேயர் வர, நீங்கள் எந்த கோயில் போகிறேன்னு முக்கியம் இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஆஞ்சநேயர் வரணும். இதுதான் அப்பரிமிதமான. அப்புறம் நீங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, 50% ஆஃப் ஆஞ்சநேயருக்கு வர ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 70% ஆஃப் ஆஞ்சநேயருடைய பக்தாலாம் கேர்ள்ஸ். இது நீங்கள் எங்கே கோவில் பண்ணாலும் பார்க்கலாம். அதில் வர 50% அப்ளிகேஷன் எதுக்கு தெரியுமா? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். யாருக்கிட்ட? ஆஞ்சநேயர்கிட்ட. ஏன்னா அவர் சேர்த்து வைப்பார். பாயிண்ட் அவர் சேர்த்து வைப்பார். பிரம்மச்சாரி கிட்ட போய் கல்யாணத்து வேண்டி நோ அவர் சேர்த்து வைப்பார். அதுவும் யார்கிட்ட சேர்த்து வைப்பார்? நீங்காம யார் உன்னோட உறவு கொள்ள முடியுமோ அந்த மாதிரி ஒரு பர்சனா பார்த்து செலக்ட் பண்ணி சேர்த்து வைப்பார். அதனால ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஜாதகத்தை பாதத்தில் வச்சு எடுக்கிறதுல கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டாம், தைரியமாக பண்ணுங்க. நல்லா பண்ணுவார் அவர் எல்லாம். சரியா? அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர். அதுலேயும் நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்த விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு ராமர் ஆஞ்சநேயரை பற்றி வர்ணிக்கிறது. இது பிஃபோர் அகஸ்தியர் அந்த காட்டில் ராமர் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது அவ்வளோ உயர்வாக சொல்கிறார். அவ்வளோ உயர்வாக சொல்லி எல்லாம் பண்ணி அப்புறம் சுக்ரீவனோட மைத்திரமானது ஏற்படுறது. ஆஞ்சநேயர் சமயோஜித புத்தி ரொம்ப ஜாஸ்தி. அவருடைய சக்தி பராக்கிரமங்கள் தான் அவருக்கு தெரியாதே வஞ்சு, பலப்பராக்கிரமம் தான் தெரியாதே வஞ்சு, அவருடைய புத்தி எப்போவுமே புத்தியும் இல்லாமல் இருப்பார்னு புரிஞ்சக்கூடாது. அதையும் யாராவது ஞாபகப்படுத்த, நீ புத்திசாலிடா அப்படின்னு ஞாபகப்படுத்தலாம் வேண்டாம். அவருக்கு புத்தி எப்போவுமே அது தானாக இயங்கும். அது அதனால இந்த சுக்ரீவனுடைய விஷயம் எங்கேயாவது சுக்ரீவனுடைய அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா? சுக்ரீவன் வானரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வானரன் அப்படின்னாக்க நரஹா வா அப்படின்னு அர்த்தம். மனுஷனா இல்லையா அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் மனுஷன் இல்லை. அதான் வா நரஹா, நரஹா வா நரஹா, வா நரஹா வா நரஹா, வா நரஹான்னு அர்த்தது. அதான் அப்படிதான் அந்த பெயர் ஃபார்ம் ஆகுது. அதனால எல்லாம் கரெக்டாக இருக்கா தம்பி? பார்த்துட்டியா? ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும் எல்லாம். அப்போ வானரஹா அப்படின்னு ஒன்று. சரி, சுக்ரீவன் நாளைக்கு எங்கேயாவது அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டான்னா, ஏன்னா சுக்ரீவனோட பயந்த சுபாவம் தெரியும் ஆஞ்சநேயருக்கு இல்லையா? கூட்டின்னு வந்திருக்கிறது யார? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய. அவர் இன்னி மட்டும் ஒரு பொய்யும் சொன்னதில்லை, அன்னி மட்டுமே ஒரு பொய்யும் சொன்னதில்லை. அப்படிதான் சொல்லணும், இனிமேலும் சொல்ல மாட்டார்ல. அப்படி ஒரு பர்சன், சத்தியசந்தர், வாக்ஷீலம் உடையவர். சொன்னதை என்ன எக்காரணத்தை கொண்டு உயிரை கொடுத்தாவது பண்ணுவார் இல்லையா? அவ்வளோ இதுலேயும் என்ன சொல்கிறார் அவர்? நான் பிரதிஜ்ஞை பண்ணிட்டேன், சீதா நான் ஒன்றை விட்டுருவேன், லக்ஷ்மணன் விட்டுருவேன், அயோத்தியா விட்டுருவேன், எல்லாத்தையுமே விட்டுருவேன், ஆனால் நான் பண்ண பிரதிஜ்ஞை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பர்சன். அப்போ சுக்ரீவன் எங்கேயாவது பல்ட்டி அடிச்சிருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அக்னியை வளர்க்குறார். அக்னி வளர்த்து அதுக்கு 2 பேருக்கு நடுவில் அக்னி போட்டு 2 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அக்னியை சுற்றி மைத்திரத்தை அக்னி சாட்சியாக அதை ஊர்ஜிதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப, அதாவது சுக்ரீவன் அண்ட் ஸ்ரீராமர் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா, ஒருத்தர் அவளுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பர்ணசாலை இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. சுக்ரீவன் பாவம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் தூங்குறான். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி காட்டில் தூங்கி பழக்கம் இல்லை. ராமர் பழக்கம் இல்லைனாலே நல்லா தூங்குறாள். இப்போ ஏற்கனவே பழகி வேற போயிடுது. 12 வருஷமா 13 வருஷமாலாம் பழகி எடுத்து
அதனால அப்படியே தூங்கிடுறாராம் ராமர். திடீர்னு எழுந்து பார்த்தா சுக்ரீவன் வந்து கால் கிட்ட உட்காந்துட்டு இருக்கானா. ஆமா, அந்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அவங்ககிட்ட. தூங்கிட்டியா? இல்ல சொல்லு சுக்ரீவா அப்படின்னு இவரு எழுந்து உட்காந்துக்கிறாராம். அப்புறம் அப்படி பேசினேன். சரி ராமா தூங்கு, நீங்க டயர்டா இருக்க போற தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமரை தூங்க பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா தலைமாட்டில் வந்து உட்காந்துக்கிறாராம். தீரலையா அவருக்கு. அதாவது ராமன் இடத்துல வந்து ஒரு அபரிமிதமான நம்பிக்கையும், எல்லா இழந்த சொத்து சம்பத்து ஐஸ்வர்யங்கள் எல்லாமே திரும்ப வரக்கூடிய வந்து ஒரு ஆழ்கடல் அந்த ஒரு விஸ்வாசம் இருக்கு இல்லையா, அது ராமன் கிட்ட ஏற்பட்டுடுது. யாருக்கு? சுக்ரீவனுக்கு. அதனால வந்து he wants to keep expressing himself to ராமா. அந்த மாதிரி இருக்கான். ராமருக்கும் அந்த சுக்ரீவனுடைய ஒரு ஒரு அந்த ஒரு இது சொல்லுவா இல்லையா, ஒரு ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனசு, ஒரு வெரி பிளெயின் பர்சனாக இருக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த மாதிரி அப்படி போயின்னு இருக்கு. அதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமச்சந்திரனை பார்த்து சுக்ரீவன் சொல்றான், என்னது, சர்வதா ஹமனுகிராஹ்யோ தேவதானாம் ந சம்சயः உபபன்னோ குணோபேதः சகாயஸ்ய பவான் மம சக்கியம் கலு பவேத் ராம சகாயேன த்வயானக சுரராஜ்யம் அப்படி பிராப்தும் ஸ்வராஜ்யம் கிமுதுகு பிரபு. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருந்தாக்க இந்திரலோகமே கைப்பற்றலாம், என்னுடைய ஸ்வராஜ்யம் கிடைக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சுக்ரீவன் வந்து ராமருக்கு சொல்றான். சொல்லிட்டு சுக்ரீவன் வந்து பொங்கி நிறைஞ்சு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஆட்யோ வாபி தரித்ரோவா துக்கிதா சுகிதோபிவா. இது ரொம்ப முக்கியம் இந்த 3 ஸ்லோகம். என்ன அப்படின்னா, நீ ஒருத்தனை ஃப்ரெண்ட் அப்படின்னு கவனிக்கலாம். இங்கே பாரு, கீழே குப்பையெல்லாம் பொறுக்கக்கூடாது. இப்போ கவனிக்கணும். நாம் வந்து ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வருஷம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. எதுக்கு அப்படின்னா, நான் ஏதாவது கோவம் வந்துன்னா ஃபோன் பண்ணி சம்மத்துக்கு திட்டிடுவேன். அதுக்காகவா ஃப்ரெண்ட்ஷிப்பு? அதுக்கும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் சுக்ரீவன் வந்து ராமரோடைய அந்த சக்கியம் கிடைச்ச உடனே, ராமரோடைய சக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமரோடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சுக்ரீவனை சொல்ல வைக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு அப்போ இதை வந்து சுக்ரீவன் சொல்றதா எடுத்துக்கலாம், இல்லை ராமர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டா இருக்கார் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறார் வால்மீகி. வாலின்னு வருது பாரு, இன்னைக்கு வாலின்னா மெயின் டாபிக். அப்படி அமைச்சு கொடுக்கிறார் வால்மீகி. அதாவது ஆட்யோவாபி தரித்ரோவா துக்கிதா சுகிதோபிவா நிர்தேசஸ்து சதோஷஸ்ச வயஸ்யஹ பரமாகதிஹி. ராமா, ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப திறமசாலியாக இருக்கலாம், இல்லை தரித்திரனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப துக்கத்தில் இருக்கலாம், இல்லை சுகத்தில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் ராமா. ஆனால் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்போவுமே கைவிட்டுறக்கூடாது. தனத்யாகா சுகத்யாகா தேசத்யாகோபி வானகா வயஸ்யார்த்தே பிரவர்த்தந்தே ஸ்நேகம் திருஷ்டுவா ததாவிதம். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அவனுக்காக நம்மளுடைய கம்ப்ளீட் தனத்தை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்மளுடைய மொத்த சுகத்தை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுதான் எல்லாமே வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். தததேதத் அப்ரவீத் ராம சுக்ரீவம் பிரியவாதினம் லக்ஷ்மணஸ்யாக்ரதோ லக்ஷ்யாக வாசயஸ்வேவ தீமதா. இவ்வாறு வந்து சுக்ரீவன் ராமனிடத்துல அந்த மித்திரனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னு கூடினான். ரஜதம் வா சுவர்ணம் வா சுபான்யாபரணானிச்ச அவிபக்தானி சாதுனாம் அவகச்சந்தி சாதவகா. என்ன சொல்ற அப்படின்னா,
ஒரு அழகான ஆபரணங்கள் போட்டு கொண்டு போவது எப்படியோ அந்த மாதிரி ஒருத்தனுக்கு இருக்கிறதுலே உயர்வு என்னன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு பெரிய சொர்ணம்ல ரஜத்தம்ல வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லி இது பண்ணுறது எப்படின்னா ஃப்ரெண்டு கூட இருக்கிறது. அதனால வந்து இன்னொன்று என்ன சொல்கிறா அப்படின்னா, சொர்ணம் வச்சுருந்தாலும் ரஜத்தம் வச்சுருந்தாலும் எது வச்சுட்டு இருந்தாலும் எது உன்னோடதோ அது என்னோடதோ அப்படின்னு சொல்கிறவன் நண்பன். அதை விட முக்கியம்னு எது என்னுடையதோ அது உன்னுடையதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த பாவனையில் இருக்கணும். எதுக்கு கேட்டுன்னு இருக்க எடுத்துட்டு போன்னு சொல்லணும் இல்லையா? அப்புறம் இந்த தேங்க்யூ சொல்லாத இதெல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா வெறும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நேச்சுரலாக நம்ம கிட்ட வரும். இப்போ எதுக்கு தேங்க்யூ சொல்கிற அப்படின்பான். தேங்க்யூ சொன்னால் கோவம் வந்ததுன்னா அவன் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். தேங்க்யூ சொல்லலைன்னு கோவம் வந்ததுன்னா அவன் ஃப்ரெண்டு மாதிரின்னு அர்த்தம். ரிலேட்டிவா? புரிஞ்சுதா குழந்தைகளா? முக்கியமா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அப்படி நிறைவேற்றணும். ஃப்ரெண்டுனா நீ எனக்கு என்ன பண்ணலை, உன்னால நான் ஏன் கஷ்டப்பட்டேன், இது சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. புரியுறதா? ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். புரியுறதா? அந்த ஸ்லோகம் வச்சுட்டு வந்துட்டேன். நீதி சதகத்தில் பர்த்ருஹரி சொல்றார், ஃப்ரெண்டுனா யாரு அப்படின்னா உன்னுடைய ரகசியங்களை வைத்து காப்பாற்றுபவன் உன்னுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பெருமைகளை வந்து எப்பவுமே சுட்டி காட்டுறவன் ஃப்ரெண்டு. நீ எப்போ கேட்டாலும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லாதவன் ஃப்ரெண்டுங்கிறது. இதெல்லாம் நீதி சதகத்தில் சாரிடா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை என்ன விட்டுடேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். என்ன பண்ணாலும் உனக்காக டைம் பண்ணி அவன் வருவான். அந்த மாதிரி ஃப்ரெண்டு. இதெல்லாம் எங்கே இருக்கு? ராமாயணத்தில் இருக்கு இல்லையா? ராமாயணத்தில் இருக்கு. 24,000 ஸ்லோகம் இருக்கு. 24,000 ஸ்லோகத்தோடைய சாரம் இருக்கு இல்லையா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் வைக்கணும் போர்ஷனில். ராமாயணத்தில் எவ்வளோடா மார்க்கு நீ அப்படின்னா 98. 2 மார்க் எங்கே போச்சு? அடி. இப்படி என்னைக்கு காதில் வந்து விழப்போறதுன்னு தெரியல. மேத்தமேட்டிக்ஸில் 98 அது இருக்கட்டும், ராமாயணத்தில் எவ்வளோ அதை சொல்லு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மற்ற எல்லா மார்க்கையும் விட்டுட்டு மேத்ஸில் எவ்வளோ சுப்பிரமணிய பாரதியாருக்கு மேத்ஸே வராது தெரியுமா? கணக்கு பிணக்கு ஆமணக்கு அப்படிங்கிறார். அதுக்குன்னு பாரு மேத்ஸ் ஆச்சாரியா சொல்லிட்டார் அப்படின்னு போய் மேத்ஸை வந்து இது பண்ணிடக்கூடாது. புரியுறதா? அப்போது நமக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போது கொஞ்சம் பெரியவாளாக இருக்கிறவாளும் சரி, பெரியவாளாக ஆக போகிறவாளும் சரி, மனசில் ஒரு தொட்டு கேயுங்க. என்ன கேட்கணும் அப்படின்னா, என் பையனோ என் பொண்ணோ நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லை என் பையன் சந்தோஷமாக இருக்கணுமா? அந்த காலத்தில் எப்படி இருந்தான்னா என் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். பட் நடுவில் என்ன ஆயிடுத்துன்னா ஒரு வார்த்தை அதிகமாக சேர்த்துட்டோம் நம்ம. என்ன அப்படின்னா நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய விஷமோ எவ்வளோ பெரிய காத்தகத்தை உண்டாக்கி இருக்கு தெரியுமோ தர்மத்துக்கும் சத்சங்கத்துக்கும். சம்பாதிச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஃபார்மேட்டை மாற்றி விட்டுடும். அதனால நல்லா சம்பாதி சந்தோஷமா இரு. அப்புறம் கல்யாணத்துல எல்லாம் பார்க்கும்போது எப்போ பாரு எங்கே வேலை பார்க்குற, நீ என்ன டெசிக்னேஷனில் இருக்க, பாப்பா சரி எல்லாம் ஓகே, கல்யாணமாகி 1-2 வருஷம் ஆச்சா, கீதா கிளாஸ் போக ஆரம்பிச்சியா இல்லையா, இப்படி என்னைக்காவது கேட்குறோமோ நம்ம கல்யாணத்தில் ரிலேட்டிவ்ஸை பார்த்தா. சரி ஏதாவது பஜனை கீதனை அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சத்சங்கத்தில் இருக்கியா, வீட்டில் விஷ்ணு சாஸ்திரம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கியா, இந்த மாதிரி கேட்கறது இல்லை நம்ம. யூரோப் டூர்லாம் போயிட்டு வந்திருப்பியே, யார் கேட்குறவா யாருன்னாக்க கேட்குறவா 60-70 வயசுக்காரா, யூரோப்லாம் போயிட்டு வந்துட்டியா, யூஎஸ் போயிட்டு வந்துட்டியா, அங்கே அந்த டவர் பார்த்தியா, அங்கே அந்த கல்லை பார்த்தியா, அங்கே மண்ணை பார்த்தியா, இது ஒரு பேச்சாது. இது கேட்க வேண்டாம்னு சொல்லலை, இதெல்லாம் கேட்கட்டும். பட்டு ஒரு மனசில் ஒரு வேல்யூ இருக்குல்ல, வெளி விஷயங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ ஏன் நம்ம சத்சங்கத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ராமாயணத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான கட்டங்கள்
ஒரு நண்பன் எப்படி இருக்கணும், ஒரு தாசன் எப்படி இருக்கணும், ஒரு சர்வெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும், ஒரு தம்பி எப்படி இருக்கணும், ஒரு அம்மா எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு பையன் எப்படி இருக்கணும், ஒரு சத்ரு எப்படி இருக்கணும், ஒரு மித்திரன் எப்படி இருக்கணும், எல்லாமே இருக்கு ராமாயணத்துல. எனிவேஸ் வரும், அந்த ராமராஜ்யம் வரும். அது நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கு. என்னோட குருஜி ஒரு வார்த்தை சொல்லுவார், வருத்தப்படாதப்பா, அது நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கு. மேலே சாம்பல் பூசி இருக்கு ஒரே. நாம் என்ன பண்ணணும், திருப்பி 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 சத்சங்கங்க வரது மூலமாக என்ன பண்ணுறோன்னா, அதை இப்படி காற்று அடிக்க அடிக்கன்னு ஆகும்னா மெதுவாக சாம்பல் பறக்கும். அதுக்கப்புறம் சக்கச்சவேர்னு ஆகும். அதுக்கப்புறம் கப்புன்னு பற்றிக்கும். எரியறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக காற்று அடிச்சுட்டே இருக்கணும். அது சத்சங்கத்துக்கு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ரெண்டு பேருமே அவளுடைய ராமரோ ஸ்ரீராமரோ சரி, சுக்ரீவனும் சரி, அவளுடைய அந்த மைத்திர பாவத்தில் பரிபூர்ணமாக சந்தோஷமாக இருக்கா. எந்த அளவுக்கு அப்படின்னா, வால்மீகி சீதாவை பற்றி மறந்தே போயிட்டார். ராமர் மறக்கலை, வால்மீகி அந்த பாயிண்ட் கொஞ்சம் நேரமாக காணவே காணும், இன்னைக்கு ஃபுல்லாகவே காணும். அதனால மாதிரி அதுக்கப்புறம் சுக்ரீவன் என்ன பண்ணுறான், இப்படி இப்படி பார்க்குறான். நெக்ஸ்ட் டே என்ன பார்க்குறான், இப்படி இப்படி பார்க்குறான், என்னடா அது ராமருக்கு உட்கார இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு எகிரி குடிச்சு ஒரு சால விருட்சத்தை உடச்சி பெருசாக ஒரு ஆசனம் பண்ணி, ராமா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறா அதில். அதுக்கப்புறம் இப்படி பார்த்தார் ஹனுமான். சுக்ரீவனுக்கு வியவஸ்தை கிடையாதப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹனுமான் போய் இன்னொரு பெரிய கட்டையை உடைச்சு இது பண்ணி, லக்ஷ்மணா நீங்கள் உட்காருங்கோ அப்படிங்கிறார். ஹனுமான் உட்காரல, லக்ஷ்மணா நீங்கள் உட்காருங்கோ அப்படிங்கிறார். ஒரு தாசனுக்கு தான் இன்னொரு தாசனுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியும். இந்த தலைவர்கள்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க, தாசனுக்கு தானே தெரியும். லக்ஷ்மண் நான் உட்கார மாட்டேன், அண்ணா முன்னாடி உட்கார மாட்டேன்னு. அண்ணா முன்னாடி உட்காரக்கூடாது, பட் அவள் உட்காந்துட்டே இருக்காளே, அதனால உட்காரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி லக்ஷ்மணனை உட்காத்தி வைக்கிறாளாம். அப்புறம் சொல்கிறதா, நீங்கள் எனக்கும் சுவாமி, நீங்கள் லக்ஷ்மணன் கிட்ட என்ன சொல்கிறான், அது ஹனுமான், நீங்கள் எனக்கு சுவாமி, நீங்கள் உட்காருங்கோ, நீங்கள் நின்னா நான் அப்புறம் என்ன பண்ணுறது, குழியில் தான் போய் நிற்கணும், உட்காருங்கோ அப்படின்னு. அப்படி உட்காருங்க. அதனால இன்னொன்று சொல்கிறான்னா, உபகார பலம் மித்ரம் அபகாரோ ஹரிலக்ஷணம். உபகாரம் பண்ணால் அது மித்திரத்துவத்தை வளர்க்கும். நீங்கள் யாரோடைய ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா, see what you can give. அபகாரம்னா என்ன, அவன் ஃப்ரெண்டு தான் ஆனால் கொஞ்சம் கிராக்கு அப்படின்னு யார்கிட்டயாவது ஏதாவது பேசி தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தரை பற்றி, அதுக்கு பேர் அபகாரம்னு பேர். இல்லை அவனை பற்றி இது பண்ணுறது, இல்லை அவன்கிட்ட எப்போ பாரு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நான் எப்போ பைசா கேட்டாலும் அவன் தருவான், நான் திருப்பி தரமாட்டேன், இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயின்னு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிற்காது. நீ பணமாக கொடுக்க வேண்டாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம், புரியுறதில்ல. அந்த மாதிரி அபகாரத்தினுடைய பலம் அரிலக்ஷணம் அப்படிங்கிறது. அரினக்க எதிரித்தன்மை ஆர் எனிமிட்டி வளரும். ஆத்யைவ தம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரினம். பியூட்டிஃபுல்லாக ராமர் ஒரு இடத்துலையும் என்ன சொல்கிறோன்னா, அந்த வானரனை நான் கொல்றேன், உன்னை பாரியாபகாரம் பண்ணவனை நான் கொல்றேன், அந்த அதர்மியை நான் கொல்றேன், அந்த துஷ்ட வானரனை நான் கொல்றேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். எதுக்கு, ஏன் அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். எல்லா இடத்துலையும் அதே வார்த்தை தான் போடுறது. அந்த மாதிரி ராமரும் சுக்ரீவனும் இது பண்ணுறார். சுக்ரீவன் ஒவ்வொன்று அழறார், திடீர்னு நினச்சிட்டு அழறார். என்ன ரெண்டு விஷயத்துக்காக அழறார். ஒன்று தன்னுடைய நிலைமையை நினச்சி அழறார். இன்னொன்று என்னென்னா, அண்ணா கிட்ட நான் எவ்வளோ அன்பாக இருந்தேன், எவ்வளோ லவ்வபுல்லாக இருந்தேன், அப்படிப்பட்ட அண்ணா என்னோட மனைவியை பிடிங்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சுட்டாரு அப்படின்னு அதை தாங்க முடியாமல் இது பண்ணுறாரு. எங்கே எல்லா இடத்துக்குமே சேர்ந்து போவோம், சேர்ந்து வருவோம், இதெல்லாம் பண்ணுவோம், ஆனால் இப்படி ஆயிடுதே அப்படின்னு ஒவ்வொன்று அழறார். ஸ்ரீராமர் கேட்குறார், சொல்லுப்பா தெளிவாக சொல்லு எனக்கு சுக்ரீவா, உனக்கும் உன்னுடைய பாரியாவாக அபரணம் பண்ண அந்த வானரனுக்கும் என்ன எனிமிட்டி, எதனால வைரம் வளர்ந்தது சொல்லு எனக்கு. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக நீ சொல்கிறத எல்லா டீட்டெயில்ஸை பொறுத்து எங்கே ஸ்ட்ரென்த்து எங்கே வீக்னஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான்
அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அவனை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவோம். சுக்ரீவன் வந்து முழு கதையை வந்து சொல்கிற, வாலி சுக்ரீவருடைய கதையை வந்து சொன்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிக்ஷராஜா அப்படிங்கிறவருக்கு பிறந்த நாங்கள் 2 பேருமே பிரதர்ஸு, வாலி சுக்ரீவன். என்னோட அண்ணா வந்து வாலி. அந்த வாலி வந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் வந்து வாலி தான் வந்து ராஜ்யாபிஷேகம் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் ராஜ்யாபிஷேகத்தில். நான் வந்து அவருக்கு பரமதாசனாக இருந்துட்டு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். மயன் அப்படின்னு ஒரு இவனுடைய பையனா இருக்கக்கூடிய மாயாவி அப்படின்னு ஒரு தானவன் வந்தான். அந்த தானவன் வந்து அந்த தானவன் வந்து ஒரு வாட்டி வந்து வாலியை வந்து சண்டைக்கு இழுத்தான். என்னாச்சு, அந்த மாயன் ஒரு ராட்சசனை வந்து யாரு அந்த ராட்சசன் பேர் என்ன, மாயாவி அப்படின்னு ஒரு ராட்சசன்ல ஒரு தானவன் வந்து வாலி 2 பேருக்கும் வந்து ஒரு சண்டை வந்துடுது. ஏதோ ஒரு பொம்மநாட்டி விஷயத்துல சண்டை வந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்து வாலிக்கு இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்திரீ மோகம், அதில் வந்து ஜாஸ்தி வாலிக்கு. அதில் வந்து ஏதோ ஒரு பெரிய சண்டை வந்து இந்த மாயாவி அப்படிங்கிற ஒரு ராட்சசன் வந்து கிஷ்கிந்தாவுடைய துவாரத்தில் வந்து கத்துறான், வாலி வெளில வாடா அப்படின்னு வான்னு கத்துறான். உடனே வாலியும் வெளில வர்றார், சுக்ரீவனும் வெளில வர்றார். வாலி மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான். பார்த்தா 2 பேரையும் பார்த்த உடனே அந்த மாயாவி வந்து பயந்து போயிடுறான். ஐயோ தெரியாம வந்து ப்ரொவோக் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பயத்தில் வந்து ஓடினான். வாலியும் சுக்ரீவனும் பின்னாடியே நாங்கள் ஓடினோம் அவனை பிடிக்கிறதுக்காக. ரொம்ப தூரம் ஓடினோம். ரொம்ப தூரம் போயிட்டு அவன் ஒரு வனத்துக்குள்ளே போயிட்டான். ஒரு கோரமான வனத்துக்குள்ளே போய் என்னாச்சு, அந்த வனத்துக்குள்ளேயே வந்து தேடின்னு போனோம். அப்போது என்னன்னா ஒரு குகை மாதிரி ஒரு இடம். அந்த இடம் என்னன்னா அந்த ஒரு குழி மாதிரி உள்ளே போய் குகையாக இருக்கு. பொதுவாக குகைன்னா மலையில் இருக்கக்கூடிய சில குகைகளாக இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு மாதிரி குழி மாதிரி போய் போகிறது. அதாவது உள்ளே போனால் இந்த வழியாக தான் வெளில வந்தானோ, வேற எந்த வழியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாதைன்னு வச்சு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த மாயாவி உள்ள ஓடிட்டான். அதுதான் அந்த மாயாவி இருக்கிற இடம், அவனுடைய சொந்தமா இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் நீ இருக்கியான்னு சொல்லிட்டு வாலியும் உள்ள போனார். நானும் உள்ள வரேன்னு கூட போனேன். அப்போ வாலி என்ன சொன்னான்னா, நானே பார்த்துக்கிறேன், நீ இங்கே வெளியே இரு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வாலி சொன்னார். நான் வந்து இல்லை நான் கூட வருவேன் அப்படின்னு நான் வந்து சண்டை போட்டேன். அப்போ வாலி வந்து என்னுடைய பாதத்து மேலே சத்தியம், நீ எனக்கு தாசனாக இருக்க இல்லையா, என்னோட பாதத்து மேலே சத்தியம், நீ வந்து என் கூட வரக்கூடாது, நீ இங்கேயே வெளியில் வெயிட் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. உள்ளே போனால் ஒன்றும் தெரியவே இல்லை. எவ்வளோ டைம் எடுத்து, 1 நாள் ஆச்சு ஒன்றுமே தெரியல, 2 நாள் ஆச்சு ஒன்றுமே தெரியல. நீ அந்த பக்கம் பார்த்தோம், 2 நாள் ஆச்சு ஒன்றுமே தெரியல, 1 மாதம் ஆச்சு ஒன்றுமே தெரியல. அப்படியே போய் 1 வருஷம் ஆயிடும். ஒரு வருஷம், 1 சம்பத்சரம் முழுக்க கழிஞ்சு கூட ஒன்றுமே தெரியல. அப்புறம் என்னாச்சு, 1 வருஷம் முடியும் போது ரத்தமா 6 ஓடி வெளியில வருதான். வெயிட் பண்ணார். சுக்ரீவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான், வரல. மனசுல ஒரு பயம் வந்துருத்தோ. என்ன பயம் வந்துருத்தோ, வாலி போயிட்டார் அப்படின்னு. ஏன்னா வாலியோடைய வேகத்துக்கும் வீரத்துக்கும் என்னைக்கோ வேலையை முடிச்சுட்டு வெளில வந்திருக்கணும் இல்லையா, வாலி தான் போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அழுது, சரி அந்த தானவன் இனிமே வந்து வெளியில வரக்கூடாது, அந்த மாயாவி அசுரன் வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையோட வாயை வந்து ஒரு பெரிய பர்வத்தத்தினுடைய கல்லை வச்சு மூடிட்டான்.
மூடிட்டு பரம சோகத்துல தண்ணி வந்து ஜலத்தினால தர்ப்பணம் பண்ணிட்டு அண்ணாக்கு, யாருக்கு, சாகாத வாலிக்கு செத்துதான் நினைச்சுட்டு தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு அங்கே இருந்து கிஷ்கிந்தாக்கு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு ஓன்னு அழுத. எந்த விதத்துலையும் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயுமே இது பண்ணல, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் கூட இருக்கிற மந்திரி மத்தவா எல்லாரும் வந்து சுக்ரீவனை ஃபோர்ஸ் பண்ணி, பாரு கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வானரங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வேணும், வேற யாருக்குமே இந்த தகுதி இல்லை, இன்னும் அங்கதன் வந்து ரெடியால. யார் அங்கதன்? வாலியோட பையன். அதனால வந்து சுக்ரீவா அப்படின்னு சொல்லி மற்றவா எல்லாரும் வற்புறுத்தினதுனால சுக்ரீவன் வந்து ராஜ்யத்தில் போய் உக்காந்துட்டான். எல்லாம் முடிஞ்சிருந்தோடனே, எல்லாம் முடிச்சிட்டோடனே அங்கேருந்து பார்த்தா திடீர்னு ஒன்றா வந்தான். தாயின்னு ஒரு கத்து, தெரியாது, ஒரு கத்து. யாருன்னு பார்த்தா வாலி. என்ன பண்றது வாலிய இல்ல, அந்த மாதிரி ஆயிடுத்து ராமா. வாலி வந்துட்டான். நான் வந்து உடனே என்னுடைய சிம்மாசனத்துலேருந்து இறங்கி தலையில் இருக்கிற மகுடத்தை வந்து வாலியோடைய பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணேன். ஆனால் வாலிக்கு தன்னுடைய கோபம் குறையலை. அவன் என்ன நினச்சுட்டான், நான் அவரை உள்ளே வச்சு குகையை மூடிட்டு நான் வந்து ராஜ்யத்தை அபகரிச்சுட்டேன்னு நினச்சிண்டு, நான் எவ்வளோ வாட்டி வாலிக்கு வந்து எடுத்து சொன்னாலும் வாலி வந்து அதை வந்து எடுத்துக்கிறதா இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அப்சல்யூட்லி அவனுடைய குரோதம் குறையவே இல்லை. எந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னாக்க, என்னுடைய ஒய்ஃபை வந்து அவன் எடுத்துட்டான் அப்படின்னு ஓன்னு அழகு சுக்ரீவன். இந்த இடத்துல ராமருக்கு கோபம் வருது. அந்த வானரம் என்னுடைய அம்பை வந்து சந்திக்கிறது மட்டும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு போட்டோம். ருஷ்ட கதைய விஸ்ரப்தோ யாவதாரோப்பியதே தனுகு சிருஷ்டஷ்ட ஹீ மயா பானோ நிரஸ்தஷ்ட ரிபுஸ்தவ. கொஞ்சம், அதாவது ராமர் என்ன கோபமா சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் அவனை கொன்னுடுவேன், அவன் இனிமே உயிரோட இருக்க போற காலம் வந்து அவன் என் கண்ணு முன்னாடி வரது மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து இன்னொரு தடவை அஷ்யூர் பண்றார் சுக்ரீவனுக்கு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது சுக்ரீவன் வந்து ராமரை வந்து காஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். காஷன் பண்றதுன்னு நினைக்கிறத விட வாலியை பத்தி ராமர் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அசுரனை வந்து கொன்னாரு வாலி? மாயாவி அப்படின்னு ஒரு அசுரன். அந்த மாயாவி வந்து என்ன பண்ணியிருக்கான், உள்ள போய் அவனுடைய ஃபுல் ஃபேமிலி உள்ள இருந்திருக்கான். யாரு? அந்த குகைக்குள்ள. வாலி என்ன பண்ணியிருக்கான், தேடு அது பெரிய இடம் போல் இருக்கு, தேடுன்னு தேடி மாயாவி மட்டும் இல்லாம மாயாவிக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா குடும்பம் ஃபுல்லா அடிச்சு கொண்டிருக்கான். இதுல என்ன அப்படின்னா, இந்த மாயாவியோடைய அப்பா பேர் என்ன சொன்னோம்? மய அப்படின்னு பேரு. இந்த மாயாவிக்கு ஒரு பிரதர் உண்டு. அந்த பிரதர் பேர் வந்து துந்துபி அப்படின்னு பேர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, துந்துபின்னு ஒரு பிரதர் இருக்கட்டும். அப்போ இந்த மாயாவியை கொண்டு இது பண்ணிருக்கா. அப்போ வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்து இந்த வாலி வந்து எவ்வளவோ வந்து சொன்னதுக்கு அப்புறமும் சுக்ரீவனை வந்து எல்லளவும் நம்மள பரம குரோதத்தில் இருக்குது. வாலிக்கு வந்து என்ன 2 வீக்னஸ் அப்படின்னா, கோபம் கண்ணை மூடிண்டு வரும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, டேய் வாலி வாடா சண்டைக்கு அப்படின்னு சொன்னா வாலியால வந்து பொறுமையா இருக்க முடியும். எப்போ வாலியை வந்து ப்ரொவோக் பண்ணோம் அப்படின்னா இம்மீடியட்டா ப்ரொவோக் ஆயிடுவார் வாலி. இது வந்து வாலிக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். இது மைண்ட்ல அந்த மாதிரி இருக்கு. இப்போ சுக்ரீவன் வந்து வாலிக்கு தன்னால் நேர்ந்த அந்த ஒரு அபநீதி இருக்கு இல்லையா,
அந்த விஷயத்த வந்து ஃபுல்லாக வர்ணிச்சுட்டு வாலியோடைய ஸ்ட்ரென்த் வந்து ராமருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாலி சாதாரண ஆள் இல்லை, பரம பலசாலி. வாலி அப்படின்னு சொன்னா போறோம், சுக்ரீவனுக்கு வந்து நடுங்கும். சொல்றான், நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ராமா. இந்த 2-3 வானரங்கள் இருக்குல்ல, ஒரு 5-6 பேர் இருக்கா இல்லையா, இவா நான் எங்கே போனாலும் வருவா, எப்படியாவது என்னை காப்பாற்றணும்னு பார்த்துட்டே இருப்பா. வாலி பற்றி ஏதாவது நியூஸ் கிடச்சுன்னா சொல்லுவோம், அங்கேருந்து உடனே ஓடி போயிடுவோம், நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்கிறான். அப்போது வாலியை பற்றி வந்து சுக்ரீவன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு தெரியும் ராமா, நீ ரொம்ப பெரிய வெரி வெரி என்ன சொல்கிறது, பெரிய சூரன்னு தெரியும். இருந்தாலும் வாலியை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். வாலி எவ்வளோ பெரிய பலசாலி இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், சுக்ரீவன் மனசில் ஒரு சங்கை இருக்குன்னு அர்த்தம். என்ன சங்கை அப்படின்னா, சுவாமி நீங்கள் வந்ததுலேருந்து அதை கூட இப்படி வச்சுன்னு இருக்கல வெஞ்சு எங்கேயும் பிரயோஜனம் பண்ணி பார்த்ததில்ல. வில்லு பெருசாக இருக்கு, ஓகே, சொல்லு சுக்ரீவா, சொல்லு சுக்ரீவா, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. சரி, அது ஓகே, அது இப்படி ஆற்றலே வந்து அது எங்கேயாவது ஏதாவது அடித்து பார்த்தா தானே நம்பிக்கை வரும். வாலியை வந்து கண்ணு முன்னாடி பார்த்துருக்கான், எத்தனை பேர் அடிச்சு கொண்டிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், எல்லாமே தெரியும். வாலியோடைய எல்லா பராக்கிரமமும் வந்து சுக்ரீவனுக்கு தெரியும். அதனால வந்து வாலியை பற்றி இருக்கக்கூடிய அந்த பலங்கள், வாலியினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பலத்தை வந்து ராமருக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து சுக்ரீவன் மனசுல வருது.